எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம கிரேட் 12 ஃபிசிக்ஸ்க்கான ஒரு ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட பிடிஎஃப் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு ஸ்டடி பிளான் பார்த்துடலாம். நம்மளுக்கு வந்து ஹாஃப் டே போயிடுச்சு. நீங்கள் ஹாஃப் டே படிக்கல அப்படின்னாலும் இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட நீங்கள் சென்டம் எடுக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன் டே ஸ்டடி பிளான் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 noon செஷன், அதாவது 10 o'clock to 1 o'clock என்ன பண்ணுறீங்கன்னா சாப்டர் 2, 5, 1 இது 3 முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 6 பிஎம்மில் 6, 8, 3 முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ஈவினிங் செஷன் 7 to 10ல் 10, 4, 7 and 9 முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதில் ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்க சாப்டர்ஸ் எல்லாமே ஈஸியாக டக்குன்னு படிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு டீட்டெயில் ஆன்சர்ஸ் எல்லாமே கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ப்ளூ கலரில் மார்க் பண்ணியிருக்க சாப்டர்ஸ் எல்லாமே கம்பேரேட்டிவ்லி ஈஸியாக படித்து முடிச்சிடலான்ற மாதிரி. கொஷின்ஸ் அதிகமாக தான் இருக்கும், பட் கம்பேரேட்டிவ்லி ஈஸியாக படிச்சிடலாம். அண்ட் 4 and 7 கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போது சென்டம் எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு பிளான் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. 5 மார்க்ஸில் 5 out of 5 அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வால்யூம் 1ல் இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் தரவாக படித்தாலே 5 கொஷின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு வால்யூம் 1 ஃபுல் தரவா பண்ணிவிட்டு வால்யூம் 2ல் உங்களுக்கு தெரிஞ்ச சாப்டர்ஸில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. சேஃப்டி பர்பஸ்க்கு பார்த்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃபார் 2 mark, 3 mark அண்ட் 1 markக்கு என்ன பண்ணுறீங்கன்னா வால்யூம் 1 and 2 ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். புக் பேக்கில் இருக்க எல்லா கொஷின்ஸுமே படிச்சிடுங்க. 1, 2 கூட விட்டுறாதீங்க. இப்படி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சென்டம் எடுத்துடலாம். அண்ட் நீங்கள் வந்து ஒரு 60+ இல்லாட்டி 55+ எய்ம் பண்ணுறீங்கன்னா 5 மார்க்ஸில் ஒரு வால்யூம், நீங்கள் வால்யூம் 1 தரவாக இருந்தால் வால்யூம் 1 படிங்க. வால்யூம் 2 தரவாக இருந்தால் வால்யூம் 2 ஃபுல் தரவாக படிச்சுட்டு அப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுங்கள். இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோட பிடிஎஃப் வந்து நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். இதில் உங்களுக்கு எல்லா கொஷின்ஸோடதுமே எல்லா சாப்டர்ஸ் அண்ட் எல்லா 2 mark, 3 mark, 5 markோட எல்லா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸுமே இதில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 5 marks கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாகவே 5 marks. அண்ட் நெக்ஸ்ட்டு போய் பார்த்தீங்கன்னா 11 சாப்டர்ஸோட 5 marks. நெக்ஸ்ட்டு 3 marks. அண்ட் அதுக்கப்புறம் 2 marks. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கிடச்சிரும். தேங்க்யூ.